ருசிக்க அம்மா சமையல் மசாலா ஐட்டம்ஸ் ஊறுகாய் ஐட்டம்ஸ் நம்மக்கிட்ட கிடைக்குது. நீங்கள் கீழே வந்து நம்பர் கொடுக்குறேன், நம்பரில் காண்டாக்ட் பண்ணுங்கள். வணக்கம், நான் உங்கள் அம்மா சமையல் மீனாட்சி. இன்றைக்கி சூப்பரான கல்யாண வீட்டு ரசம் தான் வைக்க போகிறோம். கல்யாண வீட்டு ரசம்னாலே அந்த பருப்பு ரசம் தான். அது வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ரெண்டாவது செட்டிநாட்டு ரசம்னாலே நம்ம இந்த மாதிரி முறையில் தான் வைப்பாங்க. நம்மளும் இன்றைக்கி செட்டிநாட்டு ரசம் மாதிரியே வைக்கலாமாங்க. நான் புளி வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய கோலி உருண்டை அளவுக்கு கரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். அதில் வந்து நம்ம உப்பு வந்து 3/4 ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். அதுக்கடுத்து 10 மிளகாய், காஞ்ச மிளகாய், அதுக்கப்புறம் ஒரு பெரிய தக்காளி, கொஞ்சம் கருவேப்பிலையும் இதில் சேர்த்துடணும். இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா நம்ம கரைச்சி எடுத்துக்கணும். நீங்கள் இதை மிக்சியில் ஓட்டினீங்க அப்படின்னா அந்த டேஸ்ட்டு வராது. அதனால் கையிலேயே நல்லா கரைக்கணும். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா கரைச்சதுக்கப்புறம் நல்லா வந்து தண்ணி கொஞ்சம் நிறைய ஊற்றிக்கங்க. அதுக்கப்புறம் நம்ம ஒரு 3/4 ஸ்பூன் ஜீரகம், 1/4 ஸ்பூன் நமக்கு வந்து மிளகு சேர்த்துக்கணும். இது வந்து கொஞ்சம் சுள்ளுன்னு இருக்கணும், அதனால் நம்ம இந்த அளவுக்கு சேர்த்துக்கிறோம். இதை ஃபஸ்ட்டு வந்து நல்லா இடிச்சிக்கலாம். எப்போவுமே மிளகு ஜீரகம் இந்த மாதிரி இடிக்கும் போது மிளகு வந்து கீழே வந்து செதுரும். அந்த மிளகு வந்து செதுறினா கூட நம்ம எடுத்துடணும். மிளகு கீழே செதுறினாக்கா குடும்பத்துக்கு ஆகாதுன்னு சொல்லுவாங்க. அது மட்டும் கிடையாது, கடன் ஏற்படும்னு சொல்லுவாங்க. அதனால் ஒரு மிளகு கூட கீழே வந்து செதற விடாதீங்க. இந்த மாதிரி ஒன்றும் பாதியமாக நெசுக்குனதுக்கப்புறம் நம்ம ஒரு பூண்டு ஒரு 7-8 பல் போட்டு நல்லா இதுலேயே நசுக்கி எடுத்துக்கலாம். இப்போ இது ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம இதில் வந்து கரைச்சதை ஊற்றிடுவோம். ஊற்றிட்டு நல்லா வந்து கொதிக்க விடணும். நம்ம கொஞ்சம் இன்னும் கூட கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம். ஒரு 5லேருந்து ஒரு 7 நிமிஷம் நமக்கு வந்து கொதிக்கணும். மூடி வச்சிடுவோம். பாருங்கள், இந்த மாதிரி நம்ம கரைச்சதுக்கப்புறம் இது வந்து கொதிக்கணும். கொதிச்சிட்ருக்கும் போதே நம்ம வந்து ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயம் சேர்த்துக்கணும். பெருங்காயம் சேர்த்ததுக்கப்புறமும் இன்னும் கொஞ்சம் நல்லா கொதிக்கணும். கொஞ்சம் கொதிக்கட்டும். இப்போ ரசம் நல்லா கொதிச்சிருச்சு. கொதிச்சதுக்கப்புறம் இந்த பருப்பு வந்து வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். இதை வந்து இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்ததுக்கப்புறம் கொஞ்சமாக தண்ணி விட்டு கலந்து விட்டுக்கலாம். பருப்பு ஊற்றினதுக்கப்புறம் மறுபடியும் ஒரு கொதி வரணும். இந்த மாதிரி கொதிச்சதுக்கப்புறம் நம்ம இப்போது மிளகு, ஜீரகம், பூண்டு நுணுக்கி வச்சுருக்கோம் இல்லைங்களா, அதை சேர்த்துற வேண்டியதுதான். அதுக்கு மேலே கொஞ்சம் கருவேப்பிலை போட்டிருக்கேன். இப்போ நம்ம கொத்தமல்லி சேர்த்துக்கலாம். நம்ம இறக்கி கீழே வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் தாளிக்கணும். அப்போ தான் வந்து நல்ல ஒரு டேஸ்ட் கிடைக்கும். அதுக்கப்புறம் நம்ம ரசம் தாளிச்சிக்கலாம். ஒரு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் போட்டால் போதும். எண்ணெய் நல்லா காயட்டும். ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு உளுந்து சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு சேர்த்ததுக்கப்புறம் நல்லா இந்த காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கலாம். அதுக்கடுத்து ஒரு 1/4 டீஸ்பூன் மறுபடியும் பெருங்காயம். இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இப்போ இதை ரசத்தில் ஊற்றிடலாம். பாருங்கள், சூப்பரான கல்யாண வீட்டு ரசம் ரெடி ஆயிடுச்சு. சூப்பரான கல்யாண வீட்டு ரசம் ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃபேஸ்புக்கில் ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.